அனைவருக்கும் வணக்கம். உதயநிதியின் வீடியோவை வெளியிட்டு விளாசிய அண்ணாமலை வசமாக மாட்டிய திமுக. மகளிர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் திமுகவில் மிகப்பெரிய அரசியல் திமுகவினர் செய்துவிட்டார்கள். அதைவிட தென் மாநிலங்களில் பாஜக திட்டமிட்டு வஞ்சிப்பதாக அவதூறு பரப்பினார்கள். இதுகுறித்து ஒரு பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, தொகுதி மறுசீராய்வு செய்யப்போவதாக சொல்லும் மத்திய பாஜக அரசு இப்போது தமிழகத்தில் இருக்கும் 39 பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நியாயப்படி கொடுத்தால் 59 கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்களோ தமிழ்நாட்டுக்கு 47 மட்டும் கொடுக்க திட்டமிட்டுள்ளார்கள். இதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் எதிர்க்கிறார் என்று அந்த பிரச்சார மேடையில் பேசியுள்ளார் உதயநிதி. இந்த வீடியோவை வெளியிட்டு அண்ணாமலை அதற்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார். அது குறித்து எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பிரச்சாரத்தில் பேசிய உதயநிதி நியாயப்படி கொடுத்தால் தமிழ்நாட்டுக்கு 59 பாராளுமன்ற தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்று பேசினார். இதையே தான் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் கிடைப்பார்கள் என்று பேசினார். அப்படியென்றால் இவர்கள் எதிர்பார்த்தது போன்றுதானே அவரும் கூறியிருக்கிறார். அதோடு தமிழ்நாட்டுக்கு 59 தொகுதி கொடுப்பதை எழுத்துப்பூர்வமாக கூட தான் கொடுப்பதாக மக்களவையில் அத்தனை உறுப்பினர்கள் முன்னிலையில் மோடி பேசினார். திமுக எதிர்பார்த்த அதே எம்பி தொகுதிகள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த போதும் கூட பெண்களை ஆட்சி அதிகாரத்தில் வந்துவிடக்கூடாது என்பது திட்டமிட்டு தான் மு.க. ஸ்டாலின் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிராக திமுக எம்பிக்களை வாக்களிக்க வைத்திருக்கிறார் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. அந்த வகையில் பெண்களின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த இடஒதுக்கீடு மசோதாவுக்கு எதிராக திமுக முயற்சி செய்துள்ளது. அந்த வகையில் பெண்களுக்கு துரோகம் செய்வதில் நம்பர் 1 இருக்கிறார்கள் என்பது திமுகவின் செயல்பாடு உறுதிப்படுத்தி இருப்பதாக அண்ணாமலை இந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். மக்களை, இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். மேலும் இது போன்று உடனுக்குடன் நிகழக்கூடிய அரசியல் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.